வணக்க நண்பர்களே, நேற்று நம்ம போட்ட வீடியோவில் தங்க விலை குறைஞ்சிருக்கு. இது ஒரு நல்ல சான்ஸ்னு சொல்லியிருந்தோம். நிறைய பேர் கமெண்ட்டில் இன்னும் குறையுமா இல்லை ஏறுமான்னு கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி பிப்ரவரி 11, மார்க்கெட் நிலவரம் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்குது. நேற்று குறைஞ்சது, ஆனால் இன்றைக்கி காலையில் பார்த்தா கிராமுக்கு 20 ரூபா ஏறி இருக்கு. என்னடா இது, நேற்று குறைஞ்சது இன்றைக்கி ஏறிடுச்சேன்னு யாரும் பயப்பட வேண்டாம். இது ஏன் நடந்துச்சு, இனிமேல் என்ன நடக்கும், இன்றைக்கி ரேட்டில் நகை வாங்கலாமா வேண்டாமா, இதெல்லாம் புள்ளி விவரத்தோட பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இன்னைக்கு சென்னை மற்றும் மதுரையில் ரேட் என்னன்னு தெளிவாக பார்த்துருவோம். 22 கேரட் தங்கம் நேற்றைய விலை 14,580 ரூபா, இன்றைய விலை 14,600 ரூபா. அதாவது ஒரு கிராமுக்கு 20 ரூபா ஏறி இருக்கு. ஒரு சவரனுக்கு கணக்கு போட்டால் 160 ரூபா ஏறி இருக்கு. 24 கேரட் தங்கம், சுத்த தங்கம், இன்றைய விலை 15,928 ரூபா. இதுவும் கிராமுக்கு 22 ரூபா ஏறி இருக்கு. 18 கேரட் தங்கம், இது சும்மா இருக்கலை, கிராமுக்கு 10 ரூபா ஏறி இருக்கு. வெள்ளி நிலவரம், இங்கே தான் ஒரு நல்ல விஷயம். வெள்ளி விலையில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு கிராம் 300 ரூபா, ஒரு கிலோ 3 லட்ச ரூபா. தங்கம் ஏறினாலும் வெள்ளி ஏறாமல் இருக்கிறது வாங்குறவங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்குது. சரி, ஏன் இந்த திடீர் மாற்றம் அப்படின்னு பார்ப்போம். நண்பா, நேற்று குறைஞ்ச தங்கம் இன்னைக்கு ஏன் திடீர்னு ஏறிச்சு? இதுக்கு 2 முக்கியமான காரணம் இருக்குது. டெக்னிக்கல் புல்பேக், அதாவது சின்ன திரும்பல். பங்குச்சந்தையில் ஒரு விதி இருக்குது. ஒரு பொருளோட விலை வேகமாக இறங்கினா உடனே அடுத்த நாள் லேசாக மேலே வரும். இதுதான் டெட் கேட் பவுன்ஸ்னு சொல்லுவாங்க. இது ஒரு நிரந்தர உயர்வு கிடையாது, சும்மா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான். இரண்டாவது காரணம் சுபமுகூர்த்த நாட்கள். இப்போ தை மாதம் முடிஞ்சு மாசி மாதம் பிறக்க போகுது. நிறைய சுபமுகூர்த்த நாட்கள் வருது. கடைகளில் கூட்டம் குறையலை. டிமாண்ட் இருக்கிறதால விலையை வியாபாரிகள் குறைக்க மாட்டாங்க. ஸோ இந்த 20 ரூபா ஏற்றத்தை பார்த்தா ஐயோ இனிமேல் ஏறிட்டே போகுமோன்னு பயப்பட தேவையில்லை. விலை ஏறி இருக்குன்னு சொல்கிறோம், ஆனால் கடைக்கு போய் ஒரு 4 சவர நகை எடுத்தால் பில் எவ்வளோ வரும் தெரியுமா? ரியாலிட்டியாக செக் பண்ணுவோம். உதாரணத்துக்கு ஒரு 4 சவர நகை எடுக்கிறீங்க, அதாவது 32 கிராம். தங்கம் இன்னையோட விலை 22 கேரட் 14,600. அப்போ 32 கிராம் இண்டு 14,600 வச்சா 4,67,200 வருது. சேதாரம் பார்த்தா ஒரு 12%. அதுக்கு ஒரு 56,064 ரூபா வரும். அப்போ மொத்தம் 5,23,264 ரூபா ஆகுது. இதோட ஜிஎஸ்டி ஒரு 3% கூட்டினா 15,698 ரூபா. ஸோ மொத்தமாக நம்ம எவ்வளோ பில் கட்டணும்? ஒரு 4 சவர நகை எடுக்கணும்னா நம்ம மொத்தமாக 5,38,962 ரூபா கட்டணும். பார்த்தீங்களா, 4 சவர நகையை கிட்டத்தட்ட 5,50,000 லட்சத்தை தொடுது. இதில் சேதாரத்தை மட்டும் குறைச்சிங்கன்னா ஒரு 10,000 ரூபாயாவது மிச்சம் பிடிக்கலாம். நண்பா, உண்மையை சொல்லுங்க, நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு சட்டுன்னு 5 லட்சம் எடுத்து நகை எடுக்கிறது ஈஸியான விஷயமா? ரொம்ப கஷ்டம். ஆனால் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது கழுத்து சும்மா இருக்க முடியுமா? அதுக்கு தான் நான் ஒரு சூப்பர் வழி சொல்கிறேன். விலை உயர்ந்த தங்கத்துக்கு பதிலாக ஏன் நீங்கள் ஹை குவாலிட்டி கோல்டு பிளேட் ஜுவல்லரியை ட்ரை பண்ணக்கூடாது? நான் உங்களுக்காகவே சில சூப்பரான நெக்லஸ் செட், வளையல்கள் வியூ ப்ராடக்டில் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இதை பார்க்க அப்படியே 22 கேரட் தங்கம் மாதிரியே இருக்கும். விலையோ வெறும் 500லேருந்து 1,500க்குள்ளே தான் இருக்கும். தொலைஞ்சு போனாலும் கவலை இல்லை, போடுறதுக்கும் கெத்தாக இருக்கும். தங்க விலை குறையிற வரைக்கும் இந்த மாதிரி ஸ்மார்ட்டாக யோசிங்க. கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி இப்போதை ஆர்டர் போடுங்க. கடைசியாக ஒரு வார்த்தை, இன்னைக்கு வாங்கலாமா? தாராளமாக வாங்கலாம். நேற்று 70 ரூபா குறைஞ்சது, இன்னைக்கு 20 ரூபா தான் ஏறி இருக்கு. ஸோ நேற்றைய கணக்குப்படி பார்த்தா இன்னும் நீங்கள் லாபத்தில் தான் இருக்கீங்க. நாளைக்கு விலை இன்னும் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப காத்திருக்காமல் தேவை இருக்கிறவங்க இன்னைக்கே புக் பண்ணலாம். வெள்ளி வாங்குறவங்க கண்ணை மூடிட்டு இன்னைக்கே வாங்கலாம், ஏன்னா விலை இன்னும் ஏறலை.